Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கவுண்டமணி செந்தில் பட காட்சியில் வரும் அந்த ஒரு வாழைப்பழம் தான் இது என்பது போல பாட்டில் 200 தான், ஆனா நீங்க 240 ரூபாய் கொடுக்கணும் என அசராமல் அதையே கூறி வந்த டாஸ்மாக் கடை ஊழியர் இவர்தான். 240 ரூபா 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லு. அதுதான் சொல்றேன், கவர்மெண்ட் பில்லு தான். அத பில்லு கொடுங்க. அப்ப 240 இது எப்படி தான் 200 ரூபாய் இதுல போட்டுருக்கு? 240 நான் தர்றேன். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள அரசு மதுபான கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் 200 ரூபாய் விலை மதிப்புள்ள மது பாட்டிலை டாஸ்மாக் ஊழியரிடம் கேட்டுள்ளார். அப்போது மது பாட்டிலை கொடுத்துவிட்டு 240 ரூபாய் கொடுங்கள் என டாஸ்மாக் ஊழியர் கூறியுள்ளார். பாட்டில்ல 200 ரூபாய் தானே விலை ஒட்டியிருக்கு என வாடிக்கையாளர் கேட்டதற்கு இது கவர்மெண்ட் பில்லு தான் என சமாளித்துள்ளார். இதுக்கு 200 ரூபாய் தானே பில்லு போட்டிருக்கு, 240 ரூபாய் கேக்குறீங்க? அதுதான் சொல்றேன், கவர்மெண்ட் பில்லு தான். அத பில்லு கொடுங்க. அப்ப 240 இது எப்படி தான் 200 ரூபாய் இதுல போட்டிருக்கு? 240 நான் தர்றேன். 240 போடுங்க. இதுல 200 ரூபாய் போட்டிருக்கு. 240 ரூபா போடுங்க. பின்னர் 240 ரூபாய் கொடுங்கள், நான் பில் தருகிறேன் என டாஸ்மாக் ஊழியர் கூறிய நிலையில் வாடிக்கையாளர் பணத்தை கொடுத்துவிட்டு பில் கேட்டுள்ளார். 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லு. சரி, 240 ரூபாய் பில்லு கொடுங்க. அப்ப 240 ரூபாய் கொடுத்தாச்சு இல்ல, உங்க கையில இருக்கு பாருங்க. 240 ரூபாய் கொடுத்துருக்கு, பில்லு கொடுங்க. என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்த டாஸ்மாக் ஊழியர், உங்களுக்கு சொன்னா புரியாதா என கூறிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்துள்ளார். வாடிக்கையாளர் அடுத்தடுத்த கேள்விகளால் துளைத்த நிலையில் 240 ரூபாய்க்கு பில் கொடுத்துள்ளார் டாஸ்மாக் ஊழியர். சரி, 240 ரூபாய் பில்லு கொடுங்க. அப்ப 240 ரூபாய் கொடுத்தாச்சு இல்ல, உங்க கையில இருக்கு பாருங்க. 240 ரூபாய் கொடுத்துருக்கு, பில்லு கொடுங்க. பில்லு கொடுங்க. ஸ்கேன் பண்றதுக்கு இல்ல, கையில ரெடி காசு கொடுத்துட்டேன் இல்ல, நானு ரெடி காசு கொடுத்துட்டு எதுக்கு ஸ்கேன் பண்ணும்? நீங்க பில்லா கொடுத்தீங்கன்னா புரியுறது இல்லையா? இதுக்கு 200 ரூபாய் இதுல பில்லு போட்டிருக்குங்க. அது 240 ரூபாய் நீங்க போட்டுக்கோங்க பிராண்டி. இப்ப 240 ரூபாய் நீங்க சொல்றீங்க, அப்ப பில்லு கொடுங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் பாட்டிலுக்கு 40 ரூபாய் அதிகமாக கேட்டது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் மதுபான கடையில் இருந்த டாஸ்மாக் ஊழியர் மதுபோதையில் இருந்ததாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.